மதுரையே குலுங்குற அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அதே போல விஜய் பேசுறதையும் யாரும் காது கொடுத்து கேட்கல. ஒரே சத்தம். அதாவது விஜய் ரசிகர்கள் கட்டுப்பாட்டுக்குள் விஜய் இருக்கிறாரா, இல்ல விஜய் ரசிகர்கள் கட்டுப்பாட்டுக்குள் விஜய் இருக்கிறாரான்னு தெரியல. கொடிக்கம்பம் சரிந்து விழுந்தது. ஒரு இன்னோவா கார் பஞ்சர் ஆயிடுச்சு, ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த இன்னோவா கார் ஓனர் நான் விஜய் ரசிகர் தான், ஆனா இதை வச்சுதான் என் பிளப்பு ஓடுது அன்னு பாவமா கிடந்து அழுதாரு. அதற்கப்புறம் அவருக்கு புது இன்னோவா கார் வழங்கப்பட்டதாக சொன்னார்கள். மேடையிலே அது பற்றி எந்த நிகழ்வும் இல்லை. ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த விஜய் ரசிகர் ஒருத்தர் இறந்து போயிட்டான். கல்லூரி மாணவன், 2ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறான். அது பற்றி விஜய் மேடையில் ஒரு வார்த்தை கூட அனுதாபம் தெரிவிக்கவில்லை. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவன் வீட்டுக்கு போய் அனுதாபம் தெரிவிக்கிற விஜய் தன்னுடைய மாநாட்டிலே பேனர் கட்ட போனவன் விழுந்து செத்து போனான்னு அவனுக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கவே இல்லை. நீங்க தனியா கட்சி தொடங்கிறீங்க, தனியா பிரச்சாரம் பண்ணுங்க, தனியா உங்க படத்தை போட்டுங்க. எதுக்கு புரட்சித்தலைவர் பேரையும் கேப்டன் படத்தையும் போடுங்க? எம்ஜிஆர் பாட்டை வேற பாடுறீங்க. ஏன் உங்க படத்துல உள்ள பாட்டு எதுவுமே மேடையில பாடுறதுக்கு லாயக்கு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாரா விஜய்? உங்களுடைய அப்பா, உங்களை உருவாக்கிய உங்க அப்பா உங்க அம்மா மேடையில 10ஓடு 11 எந்திச்சு நிக்கிறாங்க. நீங்க போய் உட்காருங்கன்னு சொல்றீங்க. நீங்கள் தாலி கட்டிய மனைவி சங்கீதா விஜய் எங்கே? உங்களுடைய மகனையும் மகளையும் எங்கே? உங்களுடைய அரசியல் பிரவேசத்தையோ அரசியல் கட்சியோ ஆதரிக்கவில்லையா? அந்த உண்மையை சொல்லுங்க. நீட்டுன்னு கத்திக்கிட்டே இருக்கீங்களே, நீட்டை ஒழிக்கவே முடியாது. அது மட்டும் இல்ல, இன்னைக்கு நீட்டு தேர்வால் தான் தமிழகத்திலே பல ஏழை நடுத்தர மாணவர்கள் டாக்டர்கள் ஆகியிருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியுமா? அகரம் பவுண்டேஷன்ல போய் கேளுங்க. இன்றைக்கு அகரம் பவுண்டேஷன்ல இப்ப நீட் தேர்வு எழுதி பாஸ் ஆகி டாக்டர் ஆகி வந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? உங்களுக்கும் திமுகவில் உள்ள முக்கிய பிரமுகருக்கும் எதனால சண்டை வந்துச்சு? எதனால அரசியல் ஈடுபடணும் நீங்க நினைச்சீங்க? காரணம் திரிஷா. பாஜக பாசிச ஆட்சி என்கிறீர்கள். கிறிஸ்தவ மதத்துக்கு வெளிநாட்டிலிருந்து வந்த கோடிக்கணக்கான நன்கொடைகளை நிறுத்திவிட்டார் பாரத பிரதமர் மோடிஜி. அதான உங்களுக்கு கடுப்பு? அதான பாசிசங்கிறீங்க? திமுக ஊழல் ஆட்சிங்கிறீங்க. ஆமா, நீங்க தியேட்டர்ல அதிகமா டிக்கெட் டிக்கிறீங்களா? அது ஊழல் இல்லையா? கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறீங்களா? அதுக்கான வருமான வரி கட்டலையே, அது ஊழல் இல்லையா? உங்க மாநாட்டுல ஒரு 10 பேர் பேசினாங்க, அப்புறம் நீங்க பேசுனீங்க. இது பேர் பொதுக்கூட்டம் இல்ல. பொதுக்கூட்டத்தை எப்படி மாநாடுன்னு சொல்றீங்க? மாநாடு என்பதற்கான அர்த்தமே அங்க இல்லையே. நீங்கள் பேசுவதை கொஞ்சம் இந்த எழுதி கொடுக்கிறவன்ட்ட விஷயத்தை கேளுங்க. 15 நாள் ரிகர்சல் பண்ணிருக்காங்க. எப்படி சட்டசபையில பேசுவீங்க? சரி, காமராஜர், ஈவேரா இவங்க எல்லாம் விக் வச்சாங்களா? விக் வச்சு தான் வெளியே வந்தாங்களா? அப்ப உங்க சுயரூபத்தையே, உங்கள் உண்மை தோற்றத்தையே மக்களுக்கு காட்ட மறுக்கிறீர்கள். அப்புறம் என்ன நீ உண்மையை காட்ட போற? நீ பத்திரிகையாளர்களை எப்போதான் சந்தித்திருக்கீங்களா? பத்திரிகையாளங்க கேள்வி கேட்டா உங்களால பதில் சொல்ல முடியாது. சரி, உங்க பேச்சை யாரா முழுமையா கேட்டாங்களா? இந்த மாநாட்டுல விஜய் அந்த ரேம்ப் வாக்கு போன பிறகு எல்லாரும் வெஞ்சு போயிட்டாங்க. விஜய் பேச்சை முழுமையா யாராவது கேட்டாங்களான்னு சொல்லுங்க. விஜய் ரசிகன் எப்பா உங்க தலைவர் விஜய் பேச்ச நீ ஒழுங்கா கேட்டியான்னு? அட போங்க சார், அவர் கை காட்டினார், நானும் கை காட்ட வந்துட்டேன். என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கும் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நன்றியும் வணக்கமும். மதுரை மாநாட்டில் விஜயின் அரை வேக்காட்டுத்தனமான பேச்சு, நன்றியுணர்வு சிறிதும் இல்லாத விஜய். சமீபத்திலே விஜய் தொடங்கிய தமிழக வெற்றி கழகத்தின் 2வது மாநில மாநாடு மதுரையிலே நடந்தது. ஒரு திருவிழா மாதிரி நடந்தது. அதில் எந்த சந்தேகமே இல்லை. மதுரையில் கள்ளழகர் ஆற்றுல இறங்கும்போது அவ்வளோ கூட்டம் இருக்கும். அதே மாதிரி அந்த மாநாடு மேடை பந்தல் இதுக்கெல்லாம் ஒரு பெரிய பப்ளிசிட்டியை மீடியாக்காரங்க கொடுத்ததுனால மதுரையில் உள்ள பெரும்பாலோர் அந்த மாநாடை பார்ப்பதற்கும் அந்த பந்தலை பார்ப்பதற்கும் விஜயை பார்ப்பதற்கும் மட்டுமே வந்தார்கள். உணவுலாம் சரியா இல்லை, கொடுக்க முடியாது. அத்தனை பேர் வந்திருந்தாங்கன்னா எப்படி கொடுக்க முடியும்? ஏன்னா ஆரம்பத்தில் நாற்காலி தரமாட்டேன்னு சொல்லி ஒப்பந்ததாரர் பின்வாங்கி இருக்கிறார். அப்புறம் கேரளாவிலேருந்து நாற்காலி கொண்டு வந்து போட்டிருக்காங்க. அதுலேயும் ஒரு 200 நாற்காலி அடித்து நொறுக்கிட்டாங்க. சுங்கத்துறை வரி ரசீது கொடுக்குற இடத்துல வரி தரமாட்டோன்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஓவர்டேக் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அப்புறம் மதுரையே குலுங்குற அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, வடிவேலு பிரச்சாரம் செஞ்சார். அந்த கூட்டம் இது ஒன்று தான். என்னென்னா, வடிவேலு பேசுனது எவனும் கேட்கல. அதே போல் விஜய் பேசுகிறதையும் யாரும் காது கொடுத்து கேட்கல. ஒரே சத்தம். அதாவது விஜய் ரசிகர்கள் கட்டுப்பாட்டுக்குள் விஜய் இருக்கிறாரா, இல்லை விஜய் ரசிகர்கள் கட்டுப்பாட்டுக்குள் விஜய் இருக்கிறாரான்னு தெரியல. ஆனால் விஜய் ரசிகர்களை கட்டுப்படுத்த விஜயால் முடியவில்லை. ஆரம்பத்திலேயே கொடிக்கம்பம் சரிந்து விழுந்தது. ஒரு இன்னோவா கார் பஞ்சர் ஆயிடுச்சு, ஃபுல்லாக டேமேஜ் ஆயிடுச்சு. அந்த இன்னோவா கார் ஓனர் நான் விஜய் ரசிகர் தான்,
ஆனால் இதை வச்சு தான் என் பிழப்பு ஓடுது அன்னு பாவமாக கிடந்து அழுதாரு. அதற்கப்புறம் அவருக்கு புது இன்னோவா கார் வழங்கப்பட்டதாக சொன்னார்கள். மேடையிலே அது பற்றி எந்த நிகழ்வும் இல்லை. அந்த நிகழ்வை அந்த இன்னோவா கார் மேடையில் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டும், கொடுக்கப்படவில்லை. கொடுத்தார்களா இல்லையா என்பது தெரியவில்லை. அதே போல பேனர் கட்டும் பொழுது ஒரு ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த விஜய் ரசிகர் ஒருத்தர் இறந்து போயிட்டான். கல்லூரி மாணவன், 2ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறான். அது பற்றி விஜய் மேடையில் ஒரு வார்த்தை கூட அனுதாபம் தெரிவிக்கவில்லை. அவர் நினைத்திருந்தால் 25 கிலோமீட்டர் ஸ்ரீவில்லிபுத்தூர் போய் அந்த வீட்டுக்கு போய் ஒரு அனுதாபம் தெரிவித்திருக்கலாம், செய்யலை. ஆனால் கள்ளச்சாராயத்தால் செத்தவன் வீட்டுக்கெல்லாம் போய் ஒவ்வொன்று அழுதார். கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவன் வீட்டுக்கு போய் அனுதாபம் தெரிவிக்கிற விஜய் தன்னுடைய மாநாட்டிலே பேனர் கட்ட போனவன் விழுந்து செத்து போனானா அவனுக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கவே இல்லை. இது என்ன குணம்னு எனக்கு புரியவே இல்லையே. எனக்கு தெரிந்து பூலாவரி சுகுமாரன் வெட்டி கொல்லப்பட்டதும் எம்ஜிஆர் நேரடியாக பூலாவரி கிராமத்துக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார். தொண்டனுக்கும் தலைவனுக்கும் இருக்கிற உறவு அதான். எம்ஜிஆர் பேரை சொல்ற, ஆனா எம்ஜிஆர் படங்களுடைய டிக்கெட்டு தியேட்டர் விலைக்கு தான் விற்றாங்க. பிளாக்கில் எவனோ 4 பேர் சேர்ந்து விற்றுருப்பான். ஆனால் டிஸ்ட்ரிபியூட்டரும் தியேட்டர் அதிபரும் சேர்ந்து கூட்டுக்கொள்ளை அடிக்கவே இல்லை. எம்ஜிஆர் பேரை சொல்றதுக்கு விஜய்க்கு சிறு தகுதி இருக்கிறதா? சொல்லுங்க. எம்ஜிஆரை பொறுத்தவரையில் கொடைவள்ளல். இன்னைக்கு தமிழ்நாட்டில் கொடைவள்ளல்னு சொன்னா எம்ஜிஆர் தான். இன்னைக்கு எம்ஜிஆர் வாழ்ந்து கொண்டிருப்பதாக கிராமத்தில் உள்ளவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இரட்டை இலைக்குத்தான் ஓட்டு. ஏன்னா எம்ஜிஆர் உருவாக்கிய சின்ன இரட்டை இலை. சரி, கேப்டனு நீங்களும் ஒன்றா தேவையா? அதெல்லாம் நீங்கள் தனியாக கட்சி தொடங்கிருக்கீங்க, தனியாக பிரச்சாரம் பண்ணுங்க, தனியாக உங்கள் படத்தை போட்டுங்க. எதுக்கு புரட்சித்தலைவர் பேரையும் கேப்டன் படத்தையும் போடுங்க? எம்ஜிஆர் பாட்டை வேற பாடுறீங்க. ஏன் உங்கள் படத்தில் உள்ள பாட்டு எதுவுமே மேடையில் பாடுறதுக்கு லாயக்கு இல்லைன்னு முடிவு பண்ணிட்டாரா விஜய்? சரி, உண்மையை பேசுகிறேன்னு சொல்கிறீங்க. நீங்கள் பேசுனதுல ஏதாவது உண்மை இருந்துச்சா? உங்களுடைய அப்பா, உங்களை உருவாக்கிய உங்கள் அப்பா, உங்கள் அம்மா மேடையில் 10ஓடு 11 எந்திச்சு நிற்கிறாங்க. நீங்கள் போய் உட்காருங்கன்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு ஒரு தனி மரியாதை கொடுக்க வேண்டாமா? ஏன்? சரி, வேண்டாம். நீங்கள் தாலி கட்டிய மனைவி சங்கீதா விஜய் எங்கே? உங்களுடைய மகனையும் மகளையும் எங்கே? உங்கள் மகளும் உங்கள் மனைவியும் உங்களுடைய அரசியல் பிரவேசத்தையோ அரசியல் கட்சியோ ஆதரிக்கவில்லையா? அந்த உண்மையை சொல்லுங்க. சரி, நீங்கள் உண்மையை சொல்கிறேனுங்கிறீங்க. உண்மையை சொல்லுங்கள். நீங்கள் 150 கோடி ரூபா வருமானம் வாங்குறதுக்கு வருமான வரி கட்டி இருக்கிறீர்களா? சரி, வேண்டாம். உங்கள் தியேட்டர், உங்கள் படத்தினுடைய ரிலீஸ் அன்னைக்கு 3 நாள் தொடர்ந்து 200 ரூபாய் டிக்கெட்டு 1000க்கும் 2000க்கும் விற்பனை செய்கிறீர்களே, இதை உங்களால் கட்டுப்படுத்த முடியவில்லையே. எப்படி ஊழலை கட்டுப்படுத்த போகிறீர்கள் கேட்கிறார்கள் மக்கள். நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க, உங்களுக்கும் தயாரிப்பாளருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. அந்த அடிப்படையில் என்னுடைய படத்தினுடைய டிக்கெட்டு தியேட்டரில் உள்ள கட்டணத்துக்கு தான் விற்க வேண்டும் என்று உங்களால் வற்புறுத்த முடியவில்லையே, நீ என்னையா கிழிக்க போற அப்படின்னு கேட்கிறார்கள் மக்கள். இன்னைக்கு நல்லெண்ணெய் என்ன விலை, தேங்காய் எண்ணெய் விலை, கடலை எண்ணெய் விலை, பொதுமக்கள் எவ்வளவு அவதிப்படுகிறார்கள். இந்த ஆட்சியில டபுள் ஆயிடுச்சு எண்ணெய் விலை. அதை பற்றி உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா நீங்க என்ன காசு கொடுத்து வாங்கினான்னு தெரியும். கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறீங்க. உங்க மனைவி இருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். யோசிச்சு பாருங்க விஜய். சொல்ல வேண்டிய விஷயங்கள் எவ்வளவு இருக்கிறது. நீட்டுன்னு கத்திக்கிட்டே இருக்கீங்களே, நீட்டை ஒழிக்கவே முடியாது. அது மட்டுமில்ல, இன்னைக்கு நீட்டு தேர்வால் தான் தமிழகத்திலே பல ஏழை நடுத்தர மாணவர்கள் டாக்டர்கள் ஆகியிருக்கிறார்கள். அது உங்களுக்கு தெரியுமா? ஏதோ 1-2 பேர் செத்து போயிட்டாங்க நீட் தேர்வில் பாஸ் ஆகலைன்னா அது ஒரு பெரிய விஷயமா? எத்தனை பேர் இன்றைக்கு மருத்துவர்கள் ஆகியிருக்கிறார்கள். அகரம் ஃபவுண்டேஷனில் போய் கேளுங்க. இன்றைக்கு அகரம் ஃபவுண்டேஷனில் இப்போ நீட்டு தேர்வு எழுதி பாஸ் ஆகி டாக்டர் ஆகி வந்தவங்க எத்தனை பேர் இருக்காங்க? நீட்டு தேர்வை பற்றி ஒரு மண்ணும் தெரியாது. நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கீங்க. காமராஜர் எவ்வளவு எளிமையானவர், புரட்சித் தலைவர் எப்படி எளிமையானவர். அவ்வளவு பெரிய லட்சோப லட்சம் மக்கள் கூடுகிற இடத்துல ஸ்டண்ட்
நடிகருடைய உதவியோடு மேடையில் ஏறுவார். எந்த தொண்டனுக்கும் இடையூறாக இருக்க மாட்டார். நீங்க என்னடன்னா உங்களை எட்டி பார்க்குற மாதிரி பெரிய ரோடு மாதிரி போட்டு அதில் கையை காமிச்சிட்டு போறீங்க. சரி, உங்களிடம் வேலை பார்த்த பிஆர்ஓவாக வேலை பார்த்து கடைசியில் சொந்த படம் தயாரிச்சாரு. அவருக்கு நீங்க காட்டிய மரியாதை என்ன? அவர் வீட்டில் இன்கம் டேக்ஸ் ரைடு வந்ததுன்னு ஒன்று அவரை சந்திக்க மறுத்திருக்கிறீர்கள். உண்மையா இல்லையா? சரி, இன்னும் ஒரு விஷயத்த ஓப்பனா சொல்றேன். உங்களுக்கும் திமுகவில் உள்ள முக்கிய பிரமுகருக்கும் எதனால சண்டை வந்துச்சு? எதனால அரசியலில் ஈடுபடணும் நீங்க நினைச்சீங்க? காரணம் திரிஷா இல்லை என்று சொல்ல முடியுமா? திரிஷாவை எதிர்பார்த்திருந்தார் திமுக பிரமுகர். அவரு திரிஷாவுடைய ஆர்வலர். திரிஷா அவருடைய சந்தித்தார். இது உங்களுக்கு பிடிக்கல, உடனே எப்படியாவது திமுக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க. இதான உண்மை. திரிஷா இப்போ 6 மாசம் படத்தில் நடிக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஏன்? உங்கள் மகனும் உங்கள் மகளும் உங்களுக்கு பிடிக்காமல் போனது ஏன்? உண்மையை சொல்லுங்க விஜய். என்னங்க கேட்குறாங்க? உண்மை நீங்க இனிமே உண்மைக்கு நீங்க தான் உடன்பிறப்புன்னு சொல்லிட்டு பாஜக பாசிச ஆட்சி என்கிறீர்கள். ஏன்? கிறிஸ்தவ மதத்துக்கு வெளிநாட்டிலிருந்து வந்த கோடிக்கணக்கான நன்கொடைகளை நிறுத்திவிட்டார் பாரத பிரதமர் மோடிஜி. அதானே உங்களுக்கு கடுப்பு? அதானே பாசிசங்கிறீங்க? என்னங்க பேசுறீங்க நீங்க? இந்து என்ற வார்த்தை உங்க பேச்சில் இருந்ததா? அப்ப இந்துக்கள் எழுச்சிவாயிர்களா? நான் கேட்க மாட்டோமா? இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்மிடம் பதில் இருக்கிறது. திமுக ஊழல் ஆட்சிங்கிறீங்க. ஆமா, நீங்க தியேட்டர்ல அதிகமாக டிக்கெட் டிக்கிறீங்களா? அது ஊழல் இல்லையா? கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்குறீங்களா? அதுக்கான வருமான வரி கட்டலையே, அது ஊழல் இல்லையா? சரி, வேண்டாம். உங்க பந்தல்ல 2 கேரவான் வேன் இருக்கு, அங்க தங்க வேண்டியதானே? ஹோட்டலில் தங்குனீங்கல்ல, அவ்வளவு வசதி உங்களுக்கு தேவைப்படுகிறது. உண்டா இல்லையா? ஒரு மாநாடுங்க, நான்லாம் மாநாட்டுக்கு போயிருக்கேங்க. சின்ன வயசா இருக்கும்போது கல்லூரியில் படித்து கொண்டிருக்கும் போது திமுக மாநாட்டுக்கு போயிருக்கேன், எம்ஜிஆர் மன்ற மாநாட்டுக்கு போயிருக்கேன். 2 நாள் நடக்கும். கலை நிகழ்ச்சிகள் நடக்கும், டிராமா நடக்கும், பிரச்சார நாடகம் நடக்கும், சிறப்பு சொற்பொழிவாளர்கள் பேசுவாங்க. அதுக்கப்புறம் மறுநாள் தலைவர் பேசுவார். இவ்வளவு விஷயங்கள் இருந்துச்சு. உங்கள் மாநாட்டில் ஒரு 10 பேர் பேசுனாங்க, அப்புறம் நீங்கள் பேசுனீங்க. இது பேர் பொதுக்கூட்டம்ல. பொதுக்கூட்டத்தை எப்படி மாநாடுன்னு சொல்கிறீங்க? மாநாடு என்பதற்கான அர்த்தமே அங்கே இல்லையே. சரி, மாநாட்டு பந்தல்ல நிறைய புக்குகள் விற்பாங்க. திமுக மாநாடுகள் எல்லாம் நிறைய புத்தகங்கள் விற்பார்கள். அப்படி எங்கேயாவது புத்தகங்கள் விற்றாங்களா? நீங்கள் பேசுவதை கொஞ்சம் இந்த எழுதி கொடுக்குறவன்ட்ட விஷயத்தை கேளுங்க. எழுதி கொடுத்ததெல்லாம் மனப்படம் பண்ணி உங்களுக்கு 15 நாள் ரிகர்சல் பண்ணியிருக்காங்க. உண்மையா இல்லையா? இதை கொடுத்து 15 நாள் பேசுறதுக்கு ரிகர்சல் எடுத்திருக்கீங்க. எப்படி சட்டசபையில் பேசுவீங்க? எம்ஜிஆரை பொறுத்தவரையில் அவர் திமுகவில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார், திமுகவில் சிறுசேமிப்பு திட்ட துணைத் தலைவராக இருந்தார், பொருளாளராக இருந்தார். அப்படி தன்னையும் வளர்த்து கொண்டு தன் கட்சியையும் வளர்த்து கொண்டவர் எம்ஜிஆர். நீங்க அவரை போய் ஒப்பிடுறீங்க? காமராஜர் இருந்திருந்தால் நிச்சயமா கண்ணீர் விட்டுருப்பாரு. ஏன்டா என் படத்தை கொண்டு வைக்கிறிய அப்படின்ட்டு. சரி, காமராஜர், ஈவேரா இவங்க எல்லாம் விக்கு வச்சாங்களா? விக்கு வச்சு தான் வெளியே வந்தாங்களா? அப்போ உங்க சுயரூபத்தையே, உங்கள் உண்மை தோற்றத்தையே மக்களுக்கு காட்ட மறுக்கிறீர்கள். அப்புறம் என்ன நீ உண்மையை காட்ட போற? நீ கூத்தாடி நாட்டை ஆளலாமா என்று கேட்டார்கள். ஆம், கூத்தாடி நாட்டை ஆளலாம் என்று நாடோடி மன்னன் படத்திலேயே நிரூபிச்சவர் எம்ஜிஆர். நாடோடி மன்னன், அரச கட்டளை, 1000ல் ஒருவன், எங்க வீட்டு பிள்ளை, இந்த படத்து பாணியில ஏதாவது ஒரு படம் நீ நடிச்சியா? எல்லாம் செக்ஸ், டுமில் டுமில் டுமில், ரத்தம், சதை. உன் படத்துல வன்முறை இல்லாமல் ஏதாவது ஒரு படம் வந்துச்சா? சொல்லுப்பா. எல்லாம் வன்முறை, துப்பாக்கி, அடிதடி, கொலை, கொள்ளை. எம்ஜிஆர் படம் மாதிரி ஏதாவது ஒரு படம் உன் படம் இருந்துச்சா? சொல்லு. நீ எப்படி எம்ஜிஆர் படத்தை போடலாம்? நான் எம்ஜிஆருடைய வெறியன். எம்ஜிஆர் படத்தை முதல்ல போடலையே, முதல் மாநாட்டில் போடலையே, இப்ப மட்டும் ஏன் திடீர்னு போடுற? இப்பா அண்ணா திமுக ரெட்டை இலை வச்சு தான் அண்ணா திமுக யார் இருந்தாலும் ரெட்டை இலை நம்பி இருப்போம், ரெட்டை இலை ஓட்டு போடுவாங்க. ஒரே ஒரு விஷயம் விஜய், நல்ல ஞாபகம் இருக்கு. கொடநாடுல முதல்வர் ஜெயலலிதாவை சந்திப்பதற்கு காத்து கிடந்தீர்களா இல்லையா? அந்த அம்மா போச்சுள்ளவனை துரத்தி விட்டார்களா இல்லையா? அப்போ ஜெயலலிதா மகிமை தெரியலையா? அப்போ உங்க சுயமரியாதை போகலையா? சுயமரியாதையை விட்டுத்தானே நீங்க கொடநாட்டு பங்களாவுக்கு படையெடுத்து போனீர்கள். சந்திச்சாங்களா ஜெயலலிதா உங்களை? இல்ல. அப்போ சுயமரியாதை எங்க போச்சு? அதே போல பாஜக தலைவரை சந்தித்தீர்கள்.
உங்களுடைய படத்துக்கு ஆபத்துன்னு பாஜக தலைவர் எல்லா தலைவரும் சந்திச்சிங்களே, அப்போ இந்த சுயமரியாதை எங்கே போயிட்டு அடை வச்சிருந்தீங்களா? கேட்போம்ல நாங்க. இது இப்போ இத்தனையோ இத்தோடு நின்று விடாது, இன்னும் தொடரும். ஏன்னா நீங்க அதாவது பொது வாழ்க்கைக்கு வந்து விட்டீர்கள். இதெல்லாம் உங்களுக்கு கேள்விகள் தான். உங்களை தனிப்பட்ட முறையில் நாங்கள் யாரையும் தாக்கவில்லை. இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்க. பத்திரிகையாளர்களை ஏன் சந்திக்க மாட்டேங்கிறீங்க? பத்திரிகையாளர்களை எப்போதாவது சந்தித்திருக்கீங்களா? ஏன் பத்திரிகையாளங்க கேள்வி கேட்டால் உங்களால் பதில் சொல்ல முடியாது? சரி, உங்க பேச்சை யாராவது முழுமையாக கேட்டாங்களா? அந்த மாநாட்டில் விஜய் அந்த ரேம்ப் வாக்கு போன பிறகு எல்லாரும் வெஞ்சு போயிட்டாங்க. விஜய் பேச்சை முழுமையாக யாராவது கேட்டாங்களான்னு சொல்லுங்க. விஜய் ரசிகன்ட்ட, எப்பா உங்கள் தலைவர் விஜய் பேச்சை நீ ஒழுங்காக கேட்டியான்னு. அட போங்க சார், அவர் கை காட்டினார், நானும் கை காட்ட வந்துட்டேன்றான். இன்னமும் உங்கள் ரசிகர்கள் உங்களுடைய தொண்டர்களாக ஆகவில்லை. விஜய்க்கு இது ஒரு பாலபடம் வேணும். ரசிகர்கள் தொண்டர்களாவது அது எம்ஜிஆருக்கு மட்டும்தான். ரஜினிகாந்த் கிடையாது, கமலஹாசனுக்கு கிடையாது, சிவாஜிக்கே கிடையாது. எம்ஜிஆருக்கு மட்டும்தான் ரசிகன் தொண்டனானா. விஜய்க்கும் அதே மாதிரி தான். ரசிகன் இன்னமும் தொண்டனாகவில்லை. எச்சரிக்கை, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த கூட்டத்தை நம்பி ஏமாறுறவங்க நாங்க இல்லை சாமி. எத்தனை கூட்டத்தை பார்த்தோம். பெருந்தலைவர் காமராஜே சொன்னார், நிறைய கூட்டங்க சேர்றீங்க நான் பேசுறது கேட்கறதுக்கு, ஓட்டு மட்டும் வேட்டைக்காரன் போட்டுறீங்க சொன்னவர் பெருந்தலைவர் காமராஜர். சரி, இன்னொன்று சொல்றீங்களே, காமராஜரை தோற்கடித்தவர் அரசியல்வாதி, கம்யூனிஸ்ட் தலைவரை தோற்கடித்தது அரசியல்வாதி அப்படின்னு சொல்றீங்களே. ஏன் அரசியல்வாதி ஓட்டு போட்டா இவங்கெல்லாம் தோத்தங்க? மக்கள் ஓட்டு போட்டியா? நீ அரசியல்வாதிங்கிற மனம் பேதலித்து விட்டதா? ஓட்டு போட்டதுனால தான் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு, ஓட்டு போடாதனால தான் ஒருத்தர் தோக்குறாரு. நீ என்னமோ அரசியல்வாதி தோத்தான், அரசியல்வாதி தோத்தான்னு சொல்லி பெணத்திட்டு இருக்க. வேண்டாம் விஜய், உங்களுக்கு அரசியல் இன்னும் பாலபடம் இல்லை. அரசியலை போய் நல்லா ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வாங்க. மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன்.